ஜென்ரம் அவர்கிட்ட நான் பேசல, அவருடைய கருத்து கேட்கல. இந்த கலச்சூழல் எப்படி பார்க்குறீங்க சார்? அதிமுக ஒரு 2 விஷயமா அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, அதிமுக ஒருங்கிணைறதா அல்லது கூட்டணியாக அல்லது பிஜேபியினுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற எல்லைக்கான ஒரு தொடக்கமாக தான் இதை முயற்சிக்கிறாங்கன்னு தமிழ்மணி சொல்றார். அதை அப்படி பார்க்கணுமா? இது நீங்கள் எப்படி பார்க்கணும்? அதிமுகவிலேருந்து ஏதாவது ஒரு பிரிவு வெளியில் இருந்ததுன்னா அதை ஒருங்கிணைப்பது தொடர்பாக பேசுகிறாங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு அமைப்பாக வெளியில் இருக்கிறவர் வந்து அதிமுகவோட சேர போகிறதே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. டிடிவி டிக்ளேர் பண்றாரு, அமமுகவை நான் அதிமுகவோட இணைக்க போவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேறு யாரோட அதிமுகவை கொண்டு போய் ஒருங்கிணைக்கணும்? அமைப்பு ரீதியாக வேற எந்த அமைப்போடையும் இணைக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்க தனிநபரா பாக்குறீங்களா? அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுட் இருக்கு, அதனாலதான் இந்த தோல்வி அப்படிங்கிறாரு. அந்த கிரவுட் கட்சிக்கு வெளியில இருக்கிற கிரவுடா? கட்சிக்கு வெளியில இருக்கிற கிரவுடா? கட்சிக்கு உள்ள இருக்கிற கிரௌடா இருந்தா அவருடைய நிலைப்பாட்டுக்கு அந்த கேடர்ஸை வென்றெடுக்கிறதுல அவர் ஏன் தவறிட்டாரு? முழுக்க முழுக்க கட்சிக்குள்ள ராமநாதபுரத்தில் தனித்து நின்று 3.5 லட்சம் வாக்குகளை பெறுகிறாருன்னா அது அதிமுக வாக்குகளையும் சேர்த்து தானே, தொண்டர்கள் அவருக்கு தானே வாக்களிச்சிருக்காங்கிறாரு. அது அதிமுக இப்ப போட்டியே இடல. பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக விக்கிரவாண்டியில ஓட்டுகளை வாங்குறாங்கன்னா அந்த தொகுதியில் அதிமுகவுக்கு ஓட்டே இல்லைன்னு அர்த்தமா? அது பிரச்சனை இல்லை. அவர் வந்து பாப்புலர் லீடர், வேறு ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடும். அந்த ஃபேக்டர்ஸ் காரணமாக வாக்களிச்சிருக்கலாம். அந்த ஃபேக்டர்ஸ் இன்னும் நெருக்கமாக அந்த கூடுதல் அழுத்தம் வருதுன்னா சார், வெளியில திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் பேசும்போது இவ்வளவு அழுத்தம் இல்லை. உள்ள கூடவே பயணிக்கக்கூடிய தலைவர்களும் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். அது வந்து அவங்களுடைய சர்வைவலுக்காக இருக்கலாம்னு திரு ரவீந்திரன் சொல்றாரு. அவங்களுடைய வெற்றி அல்லது வெறும் எம்எல்ஏவா இருக்க விரும்பல, ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த இடத்தை அடைவதற்கான ஒரு தலைவராக அதுக்கு வெற்றியை அடைவதற்கான இடத்துக்கு அவர் வரல. செய்தி தொடர்பாக எதுவும் கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட் எதுவும் இல்லை, உறுதி செய்யப்படாத. ஆனா உங்களுக்கு தெரியாதது இல்லை, இன்னைக்கு காலையில் ஏதோ மெயின் ஸ்ட்ரீம்ல வராத வரைக்கும் நம்ம அதை பேசல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பத்திரிகையில் வந்த பிறகு அப்படி ஒரு செய்தியை விதைக்க நினைத்தால் விதைக்கலாம், இருக்கலாம் சார். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன். அதுவும் திரு ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் தினம்தோறும் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடியவர்கள் மறுக்க வேண்டும் என்றால் உடனே மறுப்பாங்க. இதுல இதுவரைக்கும் மறுப்பு வரவில்லை என்பதை உங்க கவனத்துக்கு சொல்றேன். சரி, அது நேற்றிலிருந்து அதுக்கான கிரவுண்ட் ஏன் பிடிக்குதுன்னா, இன்று காலையில வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு சர்னிங் நடக்குது. அதனால அதிமுக வாக்குகள் வேறு எதிர் முகாமுக்கு போயிடக்கூடாதுன்னு இடைத்தேர்தலில் தங்களுடைய முகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட இப்படி ஒரு செய்தி விக்கிரவாண்டிக்காக தான் இது விதைக்கப்பட்ட செய்தி பரப்பப்படலாம். அது போக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன? தேர்தல்களில் வெற்றி பெறவில்லை அப்படின்னு. அதனாலேயே அவருடைய தலைமை பண்போ அல்லது கட்சியோ அழிந்து போய்விட்டதுன்னு பொருளா? 77 சட்டப்பேரவை தேர்தல், 77 மக்களவை தேர்தல், 77 சட்டப்பேரவை தேர்தல், 80 சட்டப்பேரவை தேர்தல், 84 மக்களவை சட்டப்பேரவை தேர்தல், இவ்வளவுலயும் திமுக ஜெயிக்கல. ஒரே ஒரு பெரிய தேர்தல்னா 80 மக்களவை தேர்தலும் 84 உள்ளாட்சி தேர்தலும் மட்டும்தான் அந்த 10 வருடத்துல 12 வருஷத்துல ஜெயிச்சது. திமுக காலி ஆயிடுச்சா? அதிகாரம் அன்னைக்கு வேறு யார் மாற்றா இருந்தாங்க? ஏன்னா கலைஞரையும் ஒரே ஒப்பிடலாமா? என்னன்னா நீங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது ஜெயலலிதா போல ஜெயலலிதா போல இல்ல, கலைஞர் போல இல்ல, எம்ஜிஆர் போல இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்க 3 பேரும் பவருக்கு வரும்போது அவர்கள் எல்லாம் பெரியார் மாதிரி இல்ல, காமராசர் அதுக்கு முன்னாடி நான் சொல்லல. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா சார், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த காலகட்டத்தின் தலைமையை ஏற்கக்கூடியவர்களை அதற்கு முந்தைய தலைமுறையோட ஒப்பிட்டு பார்த்து இவங்க வந்து அப்படி பார்க்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா கள நிலவரம் இருக்குல்ல சார், நீங்க அன்னைக்கு இப்ப திரு ஷாம் சார்ட்டையும் நான் தான் கேட்டேன், அவர்கிட்ட நான் வச்ச கேள்வி, இப்ப நீங்க அன்னைக்கு வேறு யார் வந்து மாற்றாக வரணும்னு வந்தாங்க, இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு ஒரு சூழல் இன்னைக்கு உண்டான நிலைகளை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம 2017 பிப்ரவரியில இருந்து தானே பேச முடியும். 2017 ஜனவரி மாசம் அதிமுகவை பத்தி யாராவது கவலைப்பட்டோமா? அண்ணனோ மற்ற யாரோ ஜனவரி மாசம் கவலைப்பட்டாங்களா? ஜெயலலிதா இல்லாத சூழ்நிலையிலும் ஜனவரி வரைக்கும் யாராவது கவலைப்பட்டாங்களா? பிப்ரவரி முதல் வாரத்துல அதிமுகவுக்கு முதல்ல ஆணி அடிச்சது யாரு? எங்க தொடங்குச்சு இந்த பிரச்சனை? நீதிமன்றம் இல்ல, சசிகலாவை ஜெனரல் செக்ரட்டரியாக கொண்டு வந்தது
அதற்கு பிறகு சசிகலாவை முதலமைச்சராக இடையில முதலமைச்சராக்காம காலம் தாழ்த்தியது அதெல்லாம் சொல்றீங்க. அப்ப ஆளுநர் வரல, முதலமைச்சராக தேர்வு செய்தது, தேர்வு செய்ததுக்கு என்ன கட்டாயப்படுத்தி ரிசைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் தொடங்கியது. அங்க ஆரம்பிக்குது இந்த பிரச்சனையை. அது அவ்வளத்தையும் திரும்ப வந்துதான் சேர்ந்துட்டாங்களே, அதனால பழைய கதையை பேசாதீங்கன்னு ஒரு வேளை சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், அல்லது நீங்களே கூட அடுத்த கேள்வியாக கேட்கலாம். ஆனா மறுபடி சேர்ந்ததும் வந்து அவங்களுடைய சொந்த முடிவுல 2 பேரும் பேசி சேர்ந்ததாக அவர் சொல்லலையே, அவர் பிரதமர் சொல்லி தான் சேர்ந்தார். இன்னொரு அமைப்பு சொல்லிதானே, இன்னொரு அமைப்பு தலைவர்கள் சொல்லிதானே நாங்க சேர்ந்தோம்னு சொல்றாரு. அப்போ வீடு இருந்தா தான் ஓடு மாத்த முடியும், இது அண்ணா சொன்னது. சரி, வீட்டை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அப்போ வீட்டை சிதைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்கள் நடுவுல யாரோ ஒருத்தர், அவரு நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அவர் அதுக்கு தகுதியானவரா இல்லையா, எல்லாருக்கும் பிடிக்குதா பிடிக்கலையா, அது எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா அவர் தான் அதற்கான ஃபைட்டை நடத்துறாரு. அந்த ஃபைட்டை நடத்துறாரு, கட்சியை காப்பாத்துறாரு, தொண்டர்களை நிர்வாகிகளை பக்கத்துல வச்சிருக்காரு, ஆட்சியையும் 4.5 ஆண்டுகள் காப்பாத்துறாரு. நீங்க சொல்றது ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்கள் யாரு? இல்ல, இன்னைக்கு தர்ம யுத்தம் நடத்தியவர் சொல்றத பத்தி நான் கேள்வி கேட்கல. அவருக்கு என்ன அதுல வந்து தார்மீக உரிமை இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம சுப்ரத்தினத்துக்கு வைக்கிறோம். அல்லது சசிகலா அவர்களுக்கு இன்னைக்கு வந்த உடனே இத்தனை நாளா அவங்க ஏன் அவரை சந்திக்கல, இதுக்கான முயற்சி எடுக்கல, இப்ப ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கலாம். கூடவே இருக்கக்கூடியவர்களும் இதே கருத்தில் வர்றாங்க. வெற்றி பெறணும்னா ஒரு ஒருங்கிணைந்த பலமான ஒரு போட்டியை கொடுக்கணும்னு ஒரு இடம் வருதுன்னா அதை எப்படி எதிர்கொள்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்பிக்கை அதை எடப்பாடி எப்படி எதிர்கொள்வார்னு கேட்குறீங்க. கூட இருந்ததுன்னா அது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல கட்சிக்குள்ள எது பெரும்பான்மையோ அது முடிவு செய்யும். அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு, அந்த தலைமை பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதனால அவர் தான் அதை வந்து முடிவு செய்யணும். திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கட்சியாக அதிமுக இருக்கணுங்கிறது தமிழ்நாட்டில் பலருடைய விருப்பம், திமுகவை ஆதரிக்கக்கூடிய பலருடைய விருப்பமும் கூட. திமுகவினரே அதுதான் அடிக்கடி சொல்றாங்க. ஒரு ஓட்டு தாங்க இருக்கு, 2 ஓட்டு இல்ல, ஒரு ஓட்டு தான் போடணும், 2 ஓட்டு போட்டா செல்லாத ஓட்டு ஆயிரும். திமுகவுக்கு எதிராக அதிமுக தான் இருக்கணும். அதாவது ஒருவேளை திமுக மேல அதிருப்தி மக்களுக்கு வந்ததுன்னா அதற்கு மாற்றாக அதிமுக தான் இருக்கணும். பலருடைய விருப்பம். அப்படி ஒரு சூழல்ல அதிமுக வலிமையாக இருக்கணும்னா அந்த வலிமையாக அந்த அதிமுகவை கட்டமைக்க வேண்டியது அந்த தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். அதை அவங்க சரி செய்து கொள்வார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து விசுவாசமாக இல்ல அப்படின்லாம் கருத்து சொல்றது, அவர் விசுவாசமாக இருந்தார், இவர் விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொன்னா அதுவும் பழைய கதையில இருந்து தான் சொல்லணும். ஜெயலலிதா 3 முறையோ 2 முறையோ 3வது முறையும் கூட சேர்த்துக்கிட்டா சசிகலா சொல்லாம இவருக்கான வாய்ப்பு உருவாகல. உண்மையா மறுக்கிறேன்னா பரப்பனாக்கிரகார சிறைச்சாலையில யூ ஆல் 4 ஆர் கன்விக்டட்னு சொன்னோன்னா அல்லோ சசிகலா வாஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் அம்மா பை த சைட் ஆஃப் அம்மா பக்கத்துல நின்றாங்க. அம்மா நெக்ஸ்ட் செகண்ட் வெளியில வந்து நான் கூட இருந்தேன், நெக்ஸ்ட் செகண்ட் வெளியில வந்து அது செகண்ட் சான்ஸ். நோ 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 அது செகண்ட் சான்ஸ் பண்ணிறேன். அது செகண்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவர் அறிமுகமாயிட்டார்ல. இவங்க லெவல்ல சீரியஸ் சார்ஜ். அவன் சசிகலா பக்கத்துல இருக்காங்க, வெளியில வந்தன ஓபிஎஸ் கூப்பிடுன்னு நீங்க சொல்றது 3வது வாய்ப்புல. அது இரண்டாவது வாய்ப்பு. முதல் வாய்ப்புல அவர் அறிமுகப்படுத்தினது யாரு? தயவு செய்து முதல் வாய்ப்புல பரிந்துரை செய்தது யாரு? திரு ஓ பன்னீர்செல்வம்ங்கற ஒருவரை ஜெயலலிதா அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போனது யாருன்னு கேக்குறாரு. இதெல்லாம் என்ன பேச விட்டீங்க? நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க? சரி சொல்லுங்க. அண்ணா, my beloved brother, allow me to speak. ஷியாம் சாத்தியம் கேக்குறேன். இல்ல நான் சொல்றேன், 2 பேர்களை குறித்து அனுப்புகிறார்கள் அம்மா கிட்ட. அவங்க முதல் பெயர் சேடபட்டி திரு துரைராஜ், 2வது பெயர் தான் ஓபிஎஸ். அதுல வந்து அம்மா வந்து யாருக்கு கையில ஓபிஎஸ் போய் கொடுக்கறாங்க. அங்க 2வது பரப்பனாக்கிரகார சிறைச்சாலையில நடந்த செய்தி என்னன்னா, என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ் உடனே அவங்களே முடிவெடுத்து சொன்னாங்க, அம்மாவே முடிவெடுத்து அதை நத்தவு சொன்னாத அண்ணன் கூப்பிட்டு அவரே அறிவிச்சுக்க முடியாது, எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நான் சொன்னேன்னு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த விசுவாசம் அம்மா அவர் மேல வச்சிருந்த விசுவாசத்துக்குலாம் தயவு செய்து அதை வந்து ஒரு தலைவரே பல நேரங்களில் சொல்லி டிடிவி சார் தான் என்ன வந்து அறிமுகப்படுத்தியவர். டிடிவி சார் தனியா பண்ணிருக்க மாட்டாரு, சசிகலா அவர்கள் இல்லாம அது போயிருக்காது. டிடிவி சார் வந்து எம்பிக்கு போறாரு, எம்பிக்கு இதில் பெரியவளத்தில் நிக்கிறப்ப ஓபிஎஸ் சேர்மனா இருக்காரு. சார் அவரை அடையாளப்படுத்தியது டிடிவி சார். நான் அவருடைய வார்த்தையில சொல்றேன், டிடிவி சார் தான் என்னை அடையாளப்படுத்தியவர். ஓ பன்னீர்செல்வம் சொல்லி
அதிமுக படுதோல்வியை சந்திச்சு 4 நாள் சேர்மன் பெரிய குளத்தில் ஓபிஎஸ் ஜெயிக்கிறாரு. அப்ப நகர செயலாளராக திரு டிடி அவரை மாவட்ட செயலாளராக நியமிக்கிறார். அந்த ப்ரமோஷன் அவர் சொல்றாரு. அதுல இருந்து அம்மா கிட்ட அது இரண்டாவது முறை நடந்தது. முதல் முறையில உண்டான விஷயத்துல தான் நீங்க அதை பார்க்கணும். இது தொடர்ச்சியாக வருது. இந்த மாதிரி அக்கேஷன் வந்தாலே இவர்தான் அப்படின்னு பிராண்ட் ஆயிடுது. அதாவது சினிமால ஊழியர் பதில் திரு தலவாய் சுந்தர அண்ணன் கிட்ட கேட்டுக்கங்க. இந்த ரெண்டு நேம்கள் எப்படி போச்சு சொல்லிட்டீங்க. அது போக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியை உண்டாக்குறது அவசியம் இல்லாத. தேர்தலில் தோற்று ஆட்சி அதிகாரத்தை இழக்கும் போது எல்லாமே இந்திரா காந்தியில தொடங்கி ஜெயலலிதா எம்ஜிஆர் உட்பட எல்லாருக்கும் நெருக்கடி கொடுக்கிறது. அற்ற குளத்து அருநீர் பறவைகளாக தொல்லை கொடுக்கிறவங்க எல்லா காலத்திலயும் இருப்பாங்க. ஓகே ரைட். அதை தாண்டி தான் நிக்க வேண்டியிருக்கும். அதான் லீடர்ஷிப் நிக்க வேண்டியது அந்த தலைமையுடைய கடமை.